ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜேஇ அட்வான்ஸு 2022ல் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கொஷின் ஒன்று பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். லெட் இஸ் பி ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித் நான் ஜீரோ இமேஜினரி பார்ட் இஃப் 2 + 3z + 4z squared by 2 - 3z + 4z squared is a real number, then modulus of z squared is. ஓகேங்களா? கொஷின் பாருங்கள். இசட்டுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னாலே ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருக்கும். அதில் இமேஜின் போர்ஷன் எப்படி இருக்கணுமா? ஜீரோ இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இமேஜின் போர்ஷன் எப்படி இருக்கணுமா? ஜீரோ இல்லாமல் இருக்கணும். அது மாதிரி உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பராக நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இஃப் இந்த போர்ஷன் ரியலாக இருந்துச்சுன்னா மாலாஸ் ஆஃப் ஸ்கொயர் வெளியேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போர்ஷனை லெட் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், கிவன் நம்பரானது ஒரு ஃப்ராக்ஷன் மாடலில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நியூமேட்டர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. டினாமினேட்டர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. நியூமேட்டர் பாருங்கள், இட் இஸ் ஏ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் z. அதே போல் டினாமினேட்டர் பாருங்கள், இட் இஸ் ஏ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் z. ஸோ மேலே உள்ள டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 2, கீழே உள்ள பல்லம் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 2 சேமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃப்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கிடையாது, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடையாது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனு. அப்போது இதை இப்போ நம்ம ப்ராப்பருக்கு மாற்றுக்கு நம்ம என்ன பண்ணோம்? டிவைட் பண்ண போகிறோம். டிவைடண்ட்டு டிவைஷரு. ஸோ ஃபஸ்ட் டைமு டிவைட் பண்ணுங்கள், 1 கிடைக்கும். ஸோ இங்கே 1 போடுங்க. இதுதான் கோஷன்ட்டு. 1 எடுத்து ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள், இங்கே போட்டுருங்க. ஸோ இங்கே சைனை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணுங்கள், பேலன்ஸ் 6z கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இம்ப்ராப்பரை நம்ம ப்ராப்பருக்கு மாற்றுறோம். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா எப்படி தருது அப்படின்னாக்கா பாருங்கள், கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டரு பை டிவைசர். ஓகேங்களா? இங்கே இசட்டை காமன் எடுத்துடலாமா? கம்ப்ளீட்டாக இசட்டை காமன் எடுத்து. ஏன் சார் இங்கே கம்ப்ளீட்டாக இசட்டை காமன் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மேலே இசட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஓகே. இப்போ கீழே கம்ப்ளீட்டாக இசட் எடுத்துருங்க. அப்போ 4z கிடைக்கும், -3 இருக்கும், ப்ளஸ் 2/z இருக்கும். அப்போ இசட்டும் இங்கே கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இசட்டும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இந்த பேலன்ஸ் இது இருக்கும். இங்கேயும் இசட் இருக்குது, இங்கேயும் இசட் இருக்குது. அப்போ இந்த இசட்டில் டேர்ம்ஸை மட்டும் 2வாக காமன் எடுக்கலாம். ஸோ இந்த போர்ஷன்லையும் 2வாக காமன் எடுக்கலாம். 2வாக காமன் எடுத்துட்டிங்கன்னா 2z இருக்கும், ப்ளஸ் 1/z இருக்கும், -3. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இப்போ பாருங்கள், எக்ஸ் இது ரியல் நம்பர். இது ரியல் நம்பராக இருந்தால் மாலாஸ் ஆஃப் தி ஸ்கொயர் வேல்யூ என்ன? அதான் கொஷின். அப்போ இது நம்ம ரியலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த போர்ஷன் இப்படி தான் இருக்கணும், ரியலாக தான் இருந்தாகணும். இந்த கொஷினில் இதான் ஹைலைட் பாயிண்ட்டு. இந்த நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ இது வந்து ஃபுல்லாக கொஷினில் இது ஃபுல்லாகவே ரியல் போர்ஷன் சொல்லிட்டான். அப்போ கண்டிப்பாக இந்த போர்ஷன் எப்படி தான் இருக்கணும்? ரியல் போர்ஷனாக தான் இருந்தாகணும். அப்போ இது ரியல் போர்ஷன் சொல்லணும்னா z இஸ் ஈக்குவல் டு z கண்டிஷனை சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதான் இங்கே சொல்லியிருக்கோம். இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், தென் எக்ஸுங்கிறது ரியல் நம்பராக இருக்கணும்னா, இந்த போர்ஷன் ரியல் நம்பராக இருக்கணும்னா இந்த போர்ஷன் கண்டிப்பாக எங்கே தான் இருக்கணும்? ரியல் நம்பராக இருக்கணும். நமக்கு ரிசல்ட் தெரியும் காம்ப்ளெக்ஸில். இசட்டுங்க ரியல் போர்ஷனாக தான் இசட்டையும் இசட் பாரும் ஈக்குவலாக இருக்கும். இசட் பாரும் ஈக்குவலாக இருந்தால் இசட் வந்து ரியலாக இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷனு. ஓகே. ஸோ இந்த நம்பரு ரியல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னாக்கா இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார். ஸோ இந்த கண்டிஷனு, இந்த போர்ஷனை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இந்த போர்ஷனுக்கு கான்ஜுகேட் எடுத்துருங்க. ஓகேயா? ஸோ அதான் இசட் இஸ் ஈக்குவல் இசட் பார். இது ஃபுல்லாக இசட் வச்சுக்கோங்க. இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார். ஓகேங்களா? இதுக்கப்புறம் சாதாரண ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ மொத்தமாக கான்ஜுகேட் இருக்குது, தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்துங்க. ஸோ 2க்கு கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா 2 தான் கிடைக்கும். இசட் பார் கான்ஜுகேட் இசட்டு கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா இசட் பார். ஸோ எவ்ரி ரியல் நம்பர் ஹேஸ் ஏ கான்ஜுகேட் இட் செல்ஃப். எந்த ஒரு ரியல் நம்பருக்குமே கான்ஜுகேட் வந்து பார்த்திங்கன்னா அதே நம்பர் தான் இருக்கும். ஸோ 2 பார்னா 2, 1 பார்னா 1, இசட் பார்னா இசட் பார். ஓகேங்களா? ஓகே. இந்த 2z பார் இருக்கு இல்லையா, ப்ளஸ் டேர்ம் இங்கே வந்து மைனஸ் டேர்ம். இந்த 1/z ப்ளஸ் இங்கே வந்தால் மைனஸ். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. z மைனஸ் z பார் பை z இன்ட்டு z பார். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ z இன்ட்டு z பார் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த z இன்ட்டு z பாரை மாலஸ் ஆஃப் z ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு ரிசல்ட் இருக்குது. z இன்ட்டு z பாரை நம்ம மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், z இன்ட்டு z பாரை மாலஸ் ஆஃப் z ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே. இந்த ப்ளஸ் டேர்ம் இங்கே வந்து மைனஸ் டேர்ம், z மைனஸ் z பார் காமனாக எடுத்துருங்க. பேலன்ஸ் 2 இருக்குது. -1 பை மாலஸ் ஆஃப் z ஸ்கொயரு ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ரெண்டுலேயும் z மைனஸ் z பார் காமன் எடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு டேர்மு, 2 டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ இந்த டேர்ம் 0 இருக்கலாம், அல்லது இந்த டேர்ம் 0 இருக்கலாம். இந்த டேர்ம் 0 வச்சுட்டிங்கன்னா z மைனஸ் z பார் இஸ் ஈக்குவல் டு 0னா z இஸ் ஈக்குவல் டு z பார். ஓகேங்களா? ஸோ z இஸ் ஈக்குவல் டு z பார் கிவனு. ஸோ ஏன்னா இசட்டுக்கு ரியலாக இருந்தால்
இசட் வரும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இது கிவன் கண்டிஷனு. இதை விட்டுருங்க, இது நமக்கு இங்கே தேவையில்லை, ஏன்னா இது நம்ம அசம் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இந்த போர்ஷன் ஈக்குவல் 0 வச்சுக்கோங்க. அப்போ இந்த போர்ஷன் ஈக்குவல் 0 வச்சுட்டிங்கன்னா அங்கே என்ன வரும்? 2 மைனஸ் 1 பை மாடலஸ் ஆஃப் ஜஸ்ட் ஸ்கொயர் ஈக்குவல் 0. ஸோ மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஸோ டிவிஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷன், இந்த மல்டிப்ளிகேஷன் தான் டிவிஷன். அப்போ மாடலஸ் ஆஃப் ஜஸ்ட் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2. மாடலஸ் ஆஃப் ஜஸ்ட் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2. ஓகேங்களா? ரொம்ப எளிமையான சம்மு தான். சரிங்களா? உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சுது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.